தினைக்கும் காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் நான் லைவாக யோகா செஷன்ஸ் நடத்திட்டுருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம லைவாக போகிறதுக்கு முன்னாடி 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல காலை எழுந்தவுடன் உடலை மெதுவாக நீட்டிக்கொள்ளவும், முகம் கழுவி தண்ணீர் குடிக்கவும், காலியான வயிற்றில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். யோகா மேட் சுத்தமாக இருக்கட்டும், சுத்தமாக விரித்து வச்சுக்கோங்க. வசதியான உடையை போட்டுக்கோங்க. அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்க. மொபைல் கேமரா, அதாவது மொபைல் ஃபோன் சார்ஜ் ஒரு 50% மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் இணைப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைவ் லிங்க் ஓப்பன் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. மனசை அமைதிப்படுத்தி பயிற்சிக்கு தயாராக இருங்க. லைவ் நடக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னெல்லாம்னா, மெதுவான சுவாசத்துடன் அதாவது பயிற்சியை தொடங்கணும். உடலின் எல்லைகளை மதித்து ஆசனங்களை செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே செய்யணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. வலி எதுவும் இருந்துச்சுன்னா உடனே நிறுத்திடணும். ஆசனங்களில் சீரான சுவாசத்தை கவனிக்கணும். மூச்சு ரொம்ப முக்கியம் யோகா பயிற்சியில். பயிற்சியின் போது தண்ணீர் சிறிதளவு தேவையாக இருந்தால் குடிச்சிக்கோங்க, அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பயிற்சியுடன் மனதையும் இணைக்கணும், உடலின் உணர்வுகளையும் கவனிக்கணும். பயிற்சி முடிஞ்ச பின்னாடி நம்ம கண்டிப்பாக சவாசனம் செஞ்சு உடலை தளர்விச்சுக்கணும். 2லிருந்து 3 நிமிடம் அமைதியான தியானம் பண்ணணும். நன்றி உணர்வுடன் நாளை தொடங்க வேண்டும். 15லிருந்து 20 நிமிடத்துக்கு பிறகு தான் தண்ணீர் குடிக்கணும். தினசரி யோகாவை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். மெதுவாக தொடங்குங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. மாற்றத்தை நிச்சயம் உணர்வீர்கள். உங்கள் உடலுக்கு தினமும் நேரம் கொடுங்கள். நன்றி. தினம் காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னுடைய இந்த யோகா பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலான சாய் ஸ்மைல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.